வணக்கம், வெல்கம் டு கவி அகாடமி. இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம். டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சுரல் நோட்டேஷன்ஸ் ஃபார் டெஸ்கிரைபிங் த லாங்குவேஜ் தட் கேன் பி ரெப்ரசன்டட் பை ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரல் நோட்டேஷன்ஸ். எதை டெஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா, லாங்குவேஜை டெஸ்கிரைப் பண்ணுற ஸ்ட்ரக்சுரல் நோட்டேஷன்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை ஃபைனைட் ஆட்டோமேட்டா. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷனுங்கிறது ஸ்ட்ரக்சுரல் நோட்டேஷன்ஸ், லாங்குவேஜை டெஸ்கிரைப் பண்ணுற ஸ்ட்ரக்சுரல் நோட்டேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இன் அனதர் வேர்ட்ஸ் த லாங்குவேஜ் அக்செப்டட் பை ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஆர் ஈஸிலி டெஸ்கிரைப்டு பை சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் கால்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ ஒரு லாங்குவேஜை டெஸ்கிரைப் பண்ணுற சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த லாங்குவேஜ் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் அக்செப்ட் ஆகிற லாங்குவேஜை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸை தான் வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சுரல் நோட்டேஷன்ஸ், லாங்குவேஜை டெஸ்கிரைப் பண்ணுற ஸ்ட்ரக்சுரல் நோட்டேஷன். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த லாங்குவேஜ் அக்செப்டட் பை ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் அக்செப்ட் ஆகிற லாங்குவேஜை டெஸ்கிரைப் பண்ணுற சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இதான் வந்து ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் யூனியன். யூனியனில் நம்ம வந்து எல்எம் அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜ் எடுத்துக்கிறோம். ஸோ யூனியன், அப்போ எல் யூனியன் எம், ரெண்டு லாங்குவேஜுக்கு யூனியன் போடுறோம். ஸோ எல் யூனியன் எம் என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் எய்தர் எல் ஆர் எம். ஸோ இதில் இருக்கிற எல்லில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸும் ஆர் எம்மில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளியராக இருக்கும். இது வந்து எல்லுங்கிற லாங்குவேஜ், இது வந்து எம்முங்கிற லாங்குவேஜ். இப்போ எல் யூனியன் எம் அப்படின்னா ரெண்டுலேயும் செக் பண்ணுங்கள், ரெண்டையும் ஜஸ்ட்டு கம்பைன் பண்ணி எழுத வேண்டியதான். இப்போ 0 0 1 இங்கே இருக்குது. ஸோ ரெப்பட்டிஷன் அக்கறாது, இங்கேயும் ரெப்பட்டிஷன் அக்கறாச்சு அப்படின்னா ஒரு அந்த சிங்கிள் டேர்ம் மட்டும் எழுதுனா போதும். ஸோ 0 0 1 எழுதியிருக்காங்க, இங்கே எப்சிலான் இருக்குது, எப்சிலான் என்டர் பண்ணியிருக்காங்க. 1 0 1 1 ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். யூனியன்னா ரெப்பட்டிஷன் அக்கறாச்சு அப்படின்னா ஒரு சிங்கிள் டேர்ம் எழுதுனா போதும். ஸோ இதான் வந்து ரெண்டு லாங்குவேஜோட யூனியன். ஸோ நெக்ஸ்ட்டு கான்கட்டனேஷன். கான்கட்டனேஷன் ஆஃப் டூ லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னா, எல் எம் ரெண்டு லாங்குவேஜ் அப்படின்னா எல் டாட் எம் கான்கட்டனேஷன் என்ன அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டேக்கிங் எனி ஸ்ட்ரிங் இன் எல் அண்ட் கான்கட்டனேட்டிங் இட் வித் எனி ஸ்ட்ரிங் இன் எம். எல்லிருந்து எனி ஸ்ட்ரிங் எடுத்து எம்மில் இருக்கிற எனி ஸ்ட்ரிங்கோட கான்கட்டனேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸோ இப்போ வந்து எல் எம்னு ரெண்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம எல்லிருந்து எனி ஸ்ட்ரிங் எடுத்து எம்மில் இருக்கிற எனி ஸ்ட்ரிங்கோட கான்கட்டனேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 0 0 1ங்கிற ஸ்ட்ரிங்கை எப்சிலானோட கான்கட்டனேட் பண்ணோம் அப்படின்னா, எப்சிலானோட பண்ணுறப்ப எம்டி தானே. ஸோ 0 0 1 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எப்சிலானை 1 0வோட கான்கட்டனேட் பண்ணுறப்ப 1 0. ஸோ இது சேம் தான், எப்சிலானோட பண்ணுறப்ப இந்த சேம் டேர்ம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 0 0 1ஓட பண்ணுறப்ப 0 0 1 0 0 1. ஸோ 1 0 0 0 1 1 1 1 1 0 0 1 ஜஸ்ட்டு கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இதான் வந்து கான்கட்டனேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஷர். க்ளோஷர்னால் என்ன அப்படின்னா, செட் ஆஃப் தோஸ் ஸ்ட்ரிங்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு பை எனி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம்டு பாசிபிளி வித் ரெப்பட்டிஷன் அண்ட் கான்கட்டனேட்டிங் ஆல் ஆஃப் தெம். என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ வந்து எல்லுங்கிற லாங்குவேஜில் 0 1 அப்படிங்கிற செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இப்போ எல் அதாவது எல் ஸ்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. எல் ஸ்டார் அப்படின்னா க்ளோஷர். ஸோ எல் ஸ்டார்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, எப்சிலான் கண்டிப்பாக இன்க்ளூடட். கான்கட்டனேட் பண்ணலாம், 0வாக இருக்கலாம், 0 1ஆக இருக்கலாம், 0 0 1ஆக இருக்கலாம், எனி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 1ஆக இருக்கலாம். எனி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கான்கட்டனேஷன் இன்க்ளூட் எனி நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இதான் வந்து எல் க்ளோஷர். தட் மீன்ஸ் க்ளோஷர் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம், construct regular expression for the language accepting all the strings ending with 0 0 over sigma is equal to 0, 1. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணிடலாம் கொடுத்துருக்குற கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 0 எண்டிங் வித் 0 0ல் எண்ட் ஆகணும். என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸு 0 0
0 1லேருந்து. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்டிங் வித் 0னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0வாக இருக்கலாம், அடுத்து 2 2 0. இந்த அந்த எண்டிங் வித் 0 0ங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து 0வாக இருக்கலாம், இல்லைன்னா 1ஆக இருக்கலாம். எண்டிங் வித் 0 0 மஸ்ட்டு. இதுக்கப்புறம் 0 0 0 0 எப்படி வேணாலும் இருக்கலாம், 1 0 இருக்கலாம். ஸோ என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டு வந்து 0ல் எண்ட் ஆயிரும், 0 0ல் எண்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா 1 1 0 0வாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட கான்செப்ட் என்ன, அசம்ஷன் என்ன அப்படின்னா 0 0ல் எண்ட் ஆகிருக்கணும். ஸோ 0 0ல் எண்ட் ஆன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனாக எழுதணும். என்ன அப்படின்னா, இந்த 0 0ங்கிறது வந்து லாஸ்ட்டில் வரணும். அப்படின்னா என்ன போட்டுக்கலாம்னா, இந்த இடத்துல 0 0 கண்டிப்பாக வரணும். இதுக்கு முன்னாடி எனி நம்பர் ஆஃப், நீங்கள் பாருங்கள் இங்கே 0 0 மஸ்ட்டு வருது. இதுக்கு முன்னாடி எனி நம்பர் ஆஃப் 0 வரலாம், எனி நம்பர் ஆஃப் 1 வரலாம், எனி நம்பர் ஆஃப் 0s and 1s அப்படின்னு வரலாம். ஆனால் கடைசியில் 0 0ல் முடியணும். இதை பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எனி நம்பர் ஆஃப் 0னா 0வாக இருக்கலாம் ஆர் 1ஆக இருக்கலாம். இங்கே பாருங்களேன், 0 இருக்குது அல்லது 1 இருக்குது, அல்லது 0 1 சேர்ந்து கூட வரலாம், 0 1 சேர்ந்து கூட வரலாம். ஸோ அதனால் 0 + 1 எனி நம்பருங்கிறதுனால ஸ்டார் போட்டுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இங்கே 0 0 எண்டிங் வித் 0 0 வரணும். ஸோ நம்ம ஒரு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம். So ending with 0 0. Second question, write regular expression for the set of all strings over alphabet A B C containing at least 1A and at least 1B ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் 1A வர மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் 1A, அட்லீஸ்ட் 1A வர மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ எப்படி இருக்கும்னா, அட்லீஸ்ட் 1A அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு A வரணும். அப்போ அதிகபட்சம் எத்தனை வேணாலும் வரலாம். ஸோ ஏவாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ABCயாக இருக்கலாம், இல்லைன்னா AABCயாக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், இல்லைனா ஏபியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ லாங்குவேஜ் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இதை வச்சு நம்ம ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஏ கண்டிப்பாக வரணும். அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், எதுவே வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ ஏ ஆர் பியாக இருக்கலாம், ஆர் சியாக இருக்கலாம், ஸ்டார். இது எனி நம்பர் ஆஃப் வேணாலும் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு ஏ கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் 1Aக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அட்லீஸ்ட் 1Bக்கு ஃபார்ம் பண்ணுறோம். அட்லீஸ்ட் 1B இதே கான்செப்ட் தான். ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ வர இடத்துல பி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். A + B + C ஸ்டார் B. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, கண்டைனிங் அட்லீஸ்ட் 1A அண்டு அட்லீஸ்ட் 1Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஈக்குவல் டு A + B + C the whole star A + B + C the whole star B. So third question, construct regular expression for the set of all strings that start with 1 or epsilon followed by any number of zeros and ones அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம். லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டார்ட் வித் எப்சிலானாக இருக்கணும் ஆர் 0 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்சிலானாக இருக்கும், பட் 0 1 கண்டிப்பாக வரணும், எனி நம்பர் ஆஃப் 0 1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்டார்ட் பண்ணணும், எனி நம்பர் ஆஃப் 0 1 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் லாங்குவேஜ். இதுக்கு ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வித் 1 or 0, 1 or எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. 1 or எப்சிலான். அப்போ 1 + எப்சிலான், ஆர்லேயே ப்ளஸ்னால் அதனால் 1 + எப்சிலான். ஸோ எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போ எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறதுனால 0 1 the whole star சொல்கிறோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்படியும் போட்டுக்கலாம், 0 1 the whole starனு 0 ஸ்டாரும் கொடுத்துக்கலாம், 1 ஸ்டாரும் கொடுத்துக்கலாம். ஏன்னா எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் 1 இதுவே ரெப்பீட் ஆகலாம். எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு கிளியராக எழுதுகிறேன். 1 + எப்சிலான், start with 1 or epsilon
அதுக்கப்புறம் எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ், எனி நம்பர் ஆஃப் ஒன்ஸ், எனி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் எனி நம்பர் ஆஃப் ஒன்ஸு ஹோல் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கிளியராக எழுதியிருக்கேன்.